ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. Swasti prajapya paripalayantam nyayena margena mahim mahisha go brahmanebhyo shubhamastu nityam loka samastha sukhino bhavantu. இங்கு குறிப்பிட்டுள்ள சமஸ்கிருத மொழியில் உள்ள சுப மந்திரங்கள் தமிழ் மொழியில் திருமந்திரத்திலோ தேவார திருவருட்பாவிலோ திருவாசகத்திலோ உள்ளனவா? தயவு செய்து விளக்கவும். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பக்கம் சான்ஸ்கிரிட்டுக்கு அதிபதி, இன்னொரு பக்கம் தமிழுக்கு அதிபதி. மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவலுங்கிற மாதிரி மகேந்திரகிரியில் வச்சு பாணினிக்கு வடமொழியை கொடுத்தாரு. நம்முடைய அகஸ்தியருக்கு அவர் தமிழ் மொழியை கொடுத்தாரு. இப்போ இவங்க கேட்குற கேள்வி என்ன, சான்ஸ்கிரிட்டில் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த லாஸ்ட் 2 வரி படி. கோ பிராமணேபியோ சுபமஸ்து. உலகத்தில் பசுமாடுகளும் பிராமணர்களும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷா. எல்லாரும் தர்மத்தின் வழி உலகத்தில் வாழ கற்றுக்கிட்டோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தம். அரசர்கள் பற்றி. ஸோ எல்லோரும் இந்த யார் இவங்களெல்லாம் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும். இதுதான் அதனுடைய சான்ஸ்கிரிட். இது தமிழ்லேயும் இருக்குது. தமிழில் வாழ்க அந்தணர், எல்லா பிராமணர்களும் நல்லா இருக்கட்டும். வானவர், எல்லா தேவர்களும் நல்லா இருக்கட்டும். ஆனினம், பசுமாடுகள் வாழ்க. அந்தணர் வானவர் ஆனினம். வையம் கலி துயர் தீர்க்கவே அரண்நாமமே சூழ்க. உலகத்தில் கலியினுடைய கொடுமை போக வேண்டும் என்றால் எங்கும் சிவனுடைய பெயர் ஒலிக்கட்டும். இதுதான் நமக்கு அதுக்கு அதனுடைய ஈக்குவலண்ட் இதே தான். இன்ஃபேக்ட் அனல்வாதம் புனல்வாதம்ட்டு 2 இருந்த அந்த காலத்தில். உன் கருத்தை நீ நெருப்பில் போட்டால் அது பொசுங்கக்கூடாது, தண்ணியில் போட்டால் அது முழுகக்கூடாது. அந்த மாதிரி சமணர்களிடத்தில் வாதம் செய்ய போன திருஞான சம்பந்த பெருமாள் அனல்வாதத்திலும் புனல்வாதத்திலும் வென்ற அந்த கருத்துக்கள் இந்த ஓலையில் தான் இருக்குது. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வையம் கலி துயர் தீர்க்கவே அரண்நாமமே சூழ்க. இப்போ ஏன் அந்த மாதிரி அவர் பாடினார், ஏன் கடவுள் கூட அதை அங்கீகாரம் பண்ணார் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த அந்தணர்கள் இருக்காங்க இல்லையா, அந்தணர் என்போர் அறவோர் மற்றையிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். பிராமின்ஸுங்கிறவங்க யாருன்னா எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் வாழ்க்கை தியாகம் செய்கிறவர்கள்னு அர்த்தம். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் சத்திரியர்கள் யுத்தம் பண்ணுவாங்க, வைசியர்கள் வியாபாரம் பண்ணுவாங்க, சூத்திரர்கள்னு சொல்லக்கூடியவங்க விவசாயம் அந்த மாதிரியான செய்வாங்க. ஸோ அவங்க எந்த ஜாதியும் பெருசு கிழன்னு நினச்சதில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னாங்க. எல்லோரும் ஒன்று தான் அந்த உலகத்தில். ஏன் டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரியுதுன்னா, அவங்க செய்கிற தொழிலை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஃபேக்ட்ரிக்கு நீ போனால் அங்கே படம் வரைகிற ஒருத்தர் இருப்பான், மோல்டு பண்ணுறவன் ஒருத்தர் இருப்பான், பெயிண்ட் அடிக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். ஒரு கார் ஃபேக்ட்ரிக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், வரிசையாக லைனுன்னுவாங்க. ஸோ லாஸ்ட்டில் பெயிண்டிங்க்கு வரும். அந்த மாதிரி ஏரோப்ளேன் ஃபேக்ட்ரிக்கு போகிறேன், ஒவ்வொரு இடத்துல ஒரு பார்ட் அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் போயிங் கம்பெனியில் போய் சியாட்டெல்லாம் பண்ணுவோம். அப்போ ஒரு ஃபேக்ட்ரிங்கிறது டிவிஷன் ஆஃப் லேபர். அந்த மாதிரி அந்த சமுதாயம் ஒரு காலத்தில் டிவிஷன் இருந்தது. சண்டை போடுறதுக்கு ஒருத்தன், விவசாயம் பார்க்குறதுக்கு ஒருத்தன், அப்புறம் வணிகம் செய்கிறதுக்காக ஒருத்தன். இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு இவங்களுக்காக டீச்சிங் பண்ணுறது வாத்தியார் வேலை, அண்ட் இவங்களுக்காக ப்ரே பண்ணுறது. இதுதான் அந்தணர்கள்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ நீங்கள் அந்த காலத்து வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. கிராமங்களில் காத்தால 5 மணிக்கு நாதஸ்வரம், கந்தர்வ வேதம்னு பேர் அவங்களுக்கு. ஊரில் இருக்கக்கூடிய நாதஸ்வரம் பாட்டிக்கிறாங்களே, உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து வாசிக்கிறாங்களே, ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்தாங்க அவங்க. காலையில் 5 மணிக்கு அவங்க வேலையை எழுந்திரிச்சு அந்த நாதஸ்வர ஓசையில் ஊரில் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஒரு 5:30-6 மணிக்கு இந்த ஆயிருங்கள்லாம் கற்றாங்கே எரி ஓம்பி அந்தனர் வாட்டில்லைங்கிற மாதிரி யாகம் வளர்த்து இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும், எந்த வியாதியும் வரக்கூடாது, மழை கரெக்டாக பெய்யணும்,
வான்முகி வளாது பெய்க இப்படிலாம் வந்து ப்ரேயர் பண்ணுறது. இது அவங்களுடைய வேலை. அந்த சொசைட்டியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் வந்து காதில் கடுக்கன் போட்டு நாதஸ்வரம் வச்சு அந்த ஐயர் வீட்டில் கொண்டாந்து விட்டு விடுவாங்க. ஐயர் அம்மா சமைச்சு போடுவாங்க. இவங்க ஐயர்கிட்ட பாடம் கற்றுக்குவாங்க. ஸோ ஐயர் காலையில் எழுந்திரிச்சு ஊர் நல்லா இருக்குன்னு யாகம் வளர்க்குறவர், அப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு வாத்தியார். இப்படி தான் நம்ம சொசைட்டி ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு கல்யாணம்னு வரைச்ச அந்த காலத்தில் உங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர், ஜிசிஐஎம் டாக்டர் இவங்கெல்லாம் கிடையாது. மருத்துவர்கள்னுவாங்க, நாவிதர்கள்ன்ற இல்லையா, அவங்க தான் அந்த காலத்தில் டாக்டருங்க. ஸோ முதல் மரியாதை ஒரு கல்யாணத்தில் புது துணி அரிசி எல்லாம் கொடுத்து அந்த ஊரில் இருக்கிற நாவிதருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் வைத்தியர், அவர் தான் ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாதஸ்வர ஓசையில் ஊரை மகிழ்ச்சி அமைதியாக ஆக்குறவர். அதுக்கப்புறம் தான் ஐயருக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு மரியாதை நாவிதர்களுக்கு, அப்புறம் தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி ஒரு சொசைட்டி என்பது ரொம்ப அழகாக இருந்தது ஒரு காலத்தில். இப்படி இருந்தது. ஐயனாரும் ஐயப்பனும் ஒரே தெய்வம் அல்ல. ஐயப்பன் கேரளத்தில் பிரபலமான ஒரு தெய்வமாக தர்மசாஸ்தா என்றும் அழைக்கப்படுகிறார். ஐயனார் தமிழ்நாட்டில் ஒரு குலதெய்வ வழிபாட்டு தெய்வமாக சாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார். இதை பற்றி தயவு செய்து விளக்கவும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ மோகினி அவதாரம் எடுத்து வந்து அந்த அமிர்தம் கிடைக்காம பண்ணுறதுக்காக விஷ்ணுவும், இவர் பிட்சாடன் அவதாரத்தில் இவரும் வந்து அவங்களெல்லாம் குழப்பினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அந்த மோகினியை பார்த்து பிட்சாடனருக்கு லவ் வந்து அது மூலமாக ஒரு தர்மசாஸ்தாங்கிற ஒரு அவதாரம் வந்தது. அப்படிங்கிறது எப்போது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சது மச்ச கூர்மம் வராக அந்த கூர்ம அவதாரம் இல்லை, அந்த டைமில் வந்தது. ஸோ அவரை தர்மசாஸ்தா, தர்மசாஸ்தா என்று ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்க தேவலோகத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அவர் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு வேறு அவதாரம் எடுத்து வர்றது. அவர் தான் ஐயப்பன், அவர் தான் சாஸ்தா, அவர் தான் மணிகண்டன், எல்லாம் அவங்க தான். ஸோ ஒரு சாமியார் இருந்தார் திருவள்ளத்தில், சிவானந்த மௌனகுரு சாமிகள்ன்று. அவர் கேவூர் கூ தான் குடிப்பார். கோணி போய் கோமணமாக கட்டின்னு உட்காந்துருப்பார். அவர் ஒரு தடவை எங்கள் ஹவுசிங் போர்டு என்ஜினியர் நடராஜன் வீட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பல்லோ டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாங்க திருவள்ளத்தில், அவர் சொல்லி நான் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்லில் தங்கவேல் முருகன் கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னு என்னையும் கூட்டின்னு போனார். அப்போ அவர் சொன்னார், எல்லாரும் என்னடா ஐயப்பன் ஐயப்பன்றாங்களேன்னு நான் யோசனை பண்ணேன். யார்? திருவள்ளஞ்சாமி சொல்கிறது. அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது, நீ ஆற்காடு நாகராஜன் புஸ்தக கடையில் போய் பாரு அப்படின்னாரு. நான் அந்த பக்கம் ரத்தினகிரிக்கு போகிற போது ஆற்காடு நாகராஜன் புஸ்தக கடைக்கு போய் சாமி எதுவும் சொல்கிறாருன்னு, அது ஒன்றும் இல்லைங்க, அவர் ராமாயணத்தில் பாலகாண்டம் தான் சொல்கிறாரு அப்படின்னாங்க. ராமாயணத்தில் பாலகாண்டம்னா என்ன? பிள்ளை இல்லாத தசரதன் ரிஷசிருங்க மகரிஷியை கூப்பிட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதில் பாயசத்தை வர வச்சு அந்த பாயசத்தை கொடுத்து கைகேயி, கௌசலை, சுமித்ரா இவங்களுக்கு ராமலட்சுமண பரத சத்ருகனெல்லாம் பிறந்தாங்கன்ற மாதிரி. அந்த ரிஷசிருங்க மகரிஷி கலைக்கோட்டு மாமுனிவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஐயப்பன். அதே கலைக்கோட்டு மாமுனி ராமருடைய பிறப்புக்கே காரணமாக இருந்தது அவர் தான். அதனால் ராமாவதாரம் வந்தபோது ராமர் பம்பா நதிக்கெல்லாம் வந்தார், சபரிமலைக்கு வந்தார், சபரியுடைய ஆசிரமத்துக்கு போனார், அந்தம்மா கொடுத்த எச்சப்பழத்தெல்லாம் சாப்பிட்டாரு, நெருப்பில் போகுமான்னு சொல்லி மோட்சத்தை கொடுத்துட்டாரு. ஸோ ராமாவதாரத்தில் அவருக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருந்தது, பம்பை அந்த இடம் எல்லாம் பிடிச்சிருந்தது. அதனால் அவர் ஐயப்பன் என்ற ஒரு அவதாரத்தில் இந்த உலகத்தில் ராஜசேகர பாண்டியனுக்கு வர்றார். ராஜசேகர பாண்டியன் யார்? தசரதன். சிற்றன்னை யார்? கைகேயி. சிற்றன்னைக்கு ரெண்டாவது பையன் பிறக்கிறான் இல்லையா, அவன் தான் பரதன். ராமராக இருந்தால்தான் ஐயப்பனாக வந்து ரிஷிக்கும் ரிஷி பத்தினிக்கும் பிறந்து காந்தமலையில் கண்டெடுக்கப்பட்டவர். ஸோ அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால அவர் கேரளாவுக்கு வர்றாரு, திருப்பியும் சபரிமலைக்கு போகிறாரு. அந்த சபரி பீடத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு, மேலே போகிறாரு, சபரிமலையில் ஜோதியா உட்காந்துட்டு சிற்றன்னை கைகேயினுடைய பிள்ளை பரதம் பட்டம் கட்டிக்கிட்டோம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தபஸில் உட்காந்துட்டார். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி இந்த பிறவி ஐயப்பன் சொல்லக்கூடியது. ரிஷசிருங்க மகரிஷி, ராமர் வந்த இடங்கள், கடைசியில் இந்த அவதாரத்தில் ஐயப்பன் இங்கெல்லாம் போகிறாரு வர்றாரு.
இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த குதிரை மேலே வந்து சாமி உட்காந்துன்னு இருக்கும் பார்த்தியா, கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு கிராம தேவதைகள் மரத்தடியில் உட்காந்துருக்கோம். அது எல்லாமே ஐயப்ப சாமி தான். கிராம தேவதைகள் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அது எந்த பேரில் நீ கூப்பிட்டாலையும் பரவாயில்ல, எல்லாமே ஐயப்ப சாமி தான். ஸோ அது காலப்போக்கில் இவங்களுக்கு ஒரு காவல் தெய்வம் தேவைப்பட்டுச்சு. சாதாரண பாமர மனிதர்களுக்கு ஒரு காவல் தெய்வம். அதனால் கையில் கத்தி வச்சுக்கிட்டு உட்காண்டிருக்கிற மாதிரி ஒரு ஊர் நடுவில் வச்சுருவாங்க. ஐயப்பனுடைய வாகனம் என்ன? குதிரை. நீ சபரிமலைக்கு போனேனாக்கா அந்த கொடிமரத்து மேலே குதிரை தான் இருக்கும். ஏன்னா அவருடைய வாகனம் அது குதிரை. அதனால் எல்லா ஊர்லேயும் குதிரை மேலே மீசை வச்சுட்டு கத்தி வச்சு உட்காந்துருக்காரு இல்லையா, கிராம தேவதை மாதிரி அது ஐயப்பன் தான். ஸோ நீ எந்த பேரில் சொன்னாலையும் அது ஐயப்ப சாமியே தான். அது எந்த பிறவியில் மச்ச கூர்ம அவதாரத்தில் வந்தது. இந்த உலகத்தில் தேவை வருகிற போதெல்லாம் வந்து ஒரு பேரில் இந்த உலகத்தில் வந்துன்னு போயின்னு இருக்கார். அதனால் ரிஷசிருங்க மகரிஷியாருடைய தவத்தில் வந்த ராமர், அதுக்கு பின்னால் வந்த ஐயப்ப சாமி, இவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தவங்க தான். ஸோ இது ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதேன்றாங்க இல்லையா, அது இப்படி தான். இப்போ நம்ம இது சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியில் பிறந்த ராகவேந்திர சாமி அந்த பக்கம் போகிறார், ஆந்திரா கர்நாடகா சைடு போகிறாரு. போகிறபோது அங்கே ஒரு மந்திராலயம் இன்றைக்கி இருக்கு இல்லையா, அந்த இடத்த கேட்குறாரு. யார்? அந்த அதோனி சுல்தான்கிட்ட எனக்கு இந்த இடத்த கொடு, நான் ஜீவசமாதி ஆகணும்னு. நான் சொல்கிறேன், இந்த இடம் பாறைக்கட்டு, நான் நல்ல இடம் கொடுக்குறேன் உங்களுக்குன்னு. இல்லை இல்லை, நான் இதுக்கு முன்னால் பிரகலாதனாக இருந்தபோது இந்த இடத்துல ஒரு யாகம் வளர்த்துருக்கேன், அந்த பவர் இந்த மண்ணில் இருக்குது, அதனால் நான் இங்கே தான் அடக்கமாவேன்றார். சரி எடுத்துக்கோங்கன்றான். அங்கே ஒரு கல்லை காட்டுறார். இந்த கல்லில் தான் எனக்கு துளசி மாடம் அடிக்கணும் அப்படின்றார். அது ஏன்றாங்க, ராமர் வனவாசம் வந்தபோது இந்த கல் மேலே உட்காந்தாரு, அதனால் அந்த கல்லில் எனக்கு பிருந்தாவனம் அடிங்கன்றார். பிரகலாத அவதாரம், மச்சக்கூர்மம், வராக, நரசிம்ம அவதாரம், அப்போ வந்தவன் பிரகலாதன். ராம அவதாரம் பிரகலாதனுக்கு அப்புறம் வாமன அவதாரம் வந்துட்டு பரசுராமன் வந்துட்டு வந்த அவதாரம். அப்போது யார் என்ன எப்போ வர்றாங்கன்னு நீ வந்து கிரானலாஜிக்கலாக பார்த்து டேட்டெல்லாம் போட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆத்மா நித்திய வஸ்து, அது அதனுடைய போக்கில் இந்த உலகத்தில் எப்போ பிறக்கணும், எப்போ சாகணும், இல்லை வேறு எந்த இடத்துல வந்து ஐடியலாக இருக்கணும், எல்லாத்தையும் அது டிசைட் பண்ணிக்குது. அதனால் யாரும் புதியவர்கள் இல்லை. அதனால தான் அப்பர் சுவாமி என்ன சொல்லுவார், என்று நீ அன்று நான்வார். கடவுள் எப்போ வந்தாரோ அப்போ நம்மெல்லாம் கூட வந்துட்டோம். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், டே அர்ஜுனா, நானும் நீயும் உலகத்தில் எப்பயும் ஒன்றா தாண்டா வந்துட்டுருக்கோம். எனக்கு ஒன்று தெரியுது, உனக்கு என்ன தெரியல, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற இந்த கேப்பு, கம்யூனிகேஷன் கேப்புங்கிற வார்த்தையாக அவர் சொல்கிறார். அதனால் உலகம் பூராவும் இரண்டாவது விஷயம் இல்லை, நாம் எல்லாருமே வந்து பழைய ஆளுங்க தான். முன்னை பழமைக்கு முன்னை பழம்பொருளாய், பெண்ணை புதுமைக்கு பேத்தும பிற்றிய நாயன்னு அதே வரும் மாணிக்க வாசகர். அந்த மாதிரி நம்ம பழசில் பழசு, புதுசில் புதுசு. நம்ம யாருக்குமே நம்முடைய எல்லா பிறவிகளும் தெரியாத வரைக்கும் இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். We confine our existence only to a particular birth of this, but we forget that we had a hoary past. இதுக்கு முன்னால் இருந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதில் சில பேர் ராட்சசர்களாக இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் தொடர்ந்து கூட அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் தொட்டு கட்டவன் தொடாத கட்டவன்லாம் சொல்லுவாங்க. தொடாத கட்டவன் யார்? ராவணன். சீதையை தொடவே இல்லை கடைசி வரைக்கும். தொட்டு கிளை வந்தவன் யார்? பஸ்மாசூரன். இருன்னு சொல்லி சிவபெருமான் தலைமையிலேயே கை வைக்கிறதுக்கு வந்தான் இல்லையா அவன். அப்போ ராவணனாக இருந்தவனும் பஸ்மாசூரனாக இருந்தவனும் தான் நம்ம பொன்னையா சாமியாக சிந்தரச்சேரி போடி நாயகன்கிட்ட வந்தாங்க. அவரே தான் கம்பராகவும் வந்தார். அப்புறம் ராமரை திட்டுறவனும் வர்றான், ராமரை போடுறவனும் வர்றான். ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொன்னான், உலகத்தில் கடவுள் ஒரே ஒரு ஆள் தான், பெருமாள் இருக்கார். அவர்கிட்ட 2 துவாரபாலகர் இருக்காங்க. அந்த 2 துவாரபாலகர்கள் 7 ரிஷிகளால் சபிக்கப்படுகிறார்கள். அப்போ பெருமாள் கிட்டேயும் சொல்கிறாங்க, எங்கள் டியூட்டி தானே நாங்கள் பண்ணோன்னு. மகாவிஷ்ணு சொல்கிறாரு, என்னை திட்டி திட்டி நீங்கள் 100 பிறவியில் வர்றீங்களா, திட்டி திட்டி 3 பிறவியில் வர்றீங்களா, என்ன பக்தனாக இருந்து புகழ்ந்து 100 பிறவியில் வர்றீங்களான்னு, சீக்கிரம் வரணுன்னா அப்போ திட்டுங்கன்றார். ஸோ அவங்க தான் சிசுபாலன், தந்திரவக்கன், அவங்க தான் கும்பகர்ணன், ராவணன், இரண்யாட்சன், இரண்யகசு. அப்போ இவங்கெல்லாம் வந்து பெருமாள் கிட்ட கூர்க்கா, நீ அவங்கள போய் ரொம்ப பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு ராட்சசங்க ஆயுன்னு சொல்லி கற்பனை பண்ணுகிற. உலகத்தில் இருக்கிறது ஒரே கடவுள்,
அவன்தான் அவனுடைய போக்கில் இந்த உலகத்தில் யார் பிறக்கணும், யார் பிறக்கக்கூடாது, என்னவா பிறக்கணும், எந்த விதமான பாத்திரங்கள். ஒரு ட்ராமா நடக்குதுன்னா ஒரு ட்ராமாவில் உனக்கு ஒரு வேஷம், அடுத்த ட்ராமா வரப்போது இன்னொரு வேஷம் கொடுப்பாங்க. எந்த வேஷன்றது அந்த வேஷத்துக்கு உன்னுடைய பர்சனாலிட்டி சூட் ஆகுதான்றது, உன் வயசு சூட் ஆகுதான்றது, அதை வச்சு தான். ஸோ எதுவும் பெருசில்லை, எதுவும் சின்னதில்லை, நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஒரு ஆஃபீஸில் ஒரு சாதாரண கிளர்க்காக இருக்கிறவன் ஹீரோவாக இருப்பான், அந்த ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் இருக்கிறவன் பியூனாக இருப்பான். ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்த ரோல் அப்படி தான் சூட் ஆகுது. ராமாயணம் சினிமாவில் என்டி ராமராவ் தான் ராமர், சிவாஜி கணேசன் பரதன். நல்லா யோசனை பண்ணு, ஏன் சிவாஜி கணேசன் ராமரா இல்லைன்னு நீ கேட்கக்கூடாது. அதே மாதிரி கந்தன் கருண சினிமா வந்துச்சுன்னா அதில் சிவகுமார் தான் முருகர் இல்லையா, கேஆர் விஜயாவும் ஜெயலலிதாவும் தான் வள்ளி தேவியான, சிவாஜி கணேசன் வீரபாகு தேவர். அதனால் யாருக்கும் எந்த ரோல் சூட் ஆகுதுன்றது தான் முக்கியமே தவிர நீ பெரிய ஆளா சின்ன ஆளாலாம் உங்கள் வீட்டில் நடிக்க வந்த பாத்திரத்தில் உனக்கு சூட் ஆகிற ரோல் உனக்கு கொடுப்பாங்க. வெங்கடேஷம் நநாதோ நநாதஸ் சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஓம் ஜெய் சிவ சங்கர ரே சுவாமி ஜகத் பரிபாலக ரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷக ரே. ஓம் ஜெய் சிவ சங்கர ரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கர ரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கர ரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கர ரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கர ரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.